இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு கம்பெனியோட முக்கியமான மீட்டிங்கை காட்டுறாங்க. முக்கியமான ஃபைல்ல கம்பெனில முக்கியமான ஆளு ஏதோ கையெழுத்து போட போறார். அதே சமயம் டீ எடுத்துட்டு வந்த ஒரு லேடி தெரியாதனமா டீயா கூட்டிடுச்சு. ஐயோன்னு எல்லாரும் பாப்பாங்க. பேப்பர் நனைஞ்சிருச்சு. பேப்பர் நனைஞ்சா பரவாயில்ல, உள்ள இருக்கிற இங்கு நனையா வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாப்ல. இவர் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் போல. பேரு கிளேபானா. மிஸ்டர் கிளேபானா தான் அந்த டீ போட்டு கொடுத்த பொண்ணு கூப்பிடுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பெருந்தன்மையா நடந்துக்கிறார். கையெழுத்து போட்டதை எல்லாரும் கை தட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பையன், சார் நிறைய லே ஆஃப் நடந்து கம்பெனில பல பேருக்கு வேலை போயிடுச்சு, ஆனாலும் என்ன மாதிரியான ஒரு சின்ன பையனுக்கு வேலை கொடுத்து வேலையை விட்டு தூக்காம வச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, நீங்க பெரிய விஷயம் சார்னு அதுக்காக பாராட்டி பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே இன்னொருத்தர் அங்கிட்ட இருந்து ஓடியாரு. இவரு ரொம்ப வருஷமா இந்த கம்பெனிக்காக வேலை பார்த்தவர். குடிச்சு வேற வந்திருக்கிறார். எங்களெல்லாம் ஏன்டா வேலையை விட்டு தூக்குன, நாங்கெல்லாம் நிறைய சம்பளம் வாங்குறோம், பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்னு எங்களை வேலையை விட்டு தூக்குறியா, இந்த கம்பெனிக்காக நாங்கெல்லாம் எவ்வளவு உழைச்சிருப்போம் செஞ்சிருப்போம் தெரியுமான்னு புலம்ப ஆரம்பிக்கிறார். செக்யூரிட்டிஸ் வந்து பிடிப்பாங்க, பரவாயில்லன்னு இவர் உள்ள அலோவ் பண்ணுவாரு. பிளீஸ் சம்பளம் தான் பிரச்சனைனா என் சம்பளத்தை நான் தாராளமா பாதிக்கு பாதி குறைச்சுக்கிறேன், என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்காத அப்படின்னு கெஞ்சிராப்ல. இல்ல இதெல்லாம் சொன்னா புரியாது, அப்புறம் பேசலாம், தனியா பேசலாம் சொல்லிட்டு கிளம்பி போகையில இங்க பிறகுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல அப்படின்னு துப்பாக்கி எடுத்து சுட போறார். உடனே நம்ம பயப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தான், இப்ப பார்த்தா ப்ளீஸ் 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 நீ கல்யாணம் மோதிரம் போட்டிருக்கிற, நானும் கல்யாணம் மோதிரம் போட்டிருக்கிறேன், உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உன் முன்னாடி நினைச்சுப்பார். இந்த நொடி நான் என் மனைவி எத்தனை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், அவதான் எனக்கு எல்லாமே. அவ ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர், இப்பதான் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சான், குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க, கரு கலஞ்சிருச்சு போல தெரியாதனமா பாவம். அதையெல்லாம் சொல்லி ப்ளீஸ் 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 என்னையும் அவளையும் பிரிச்சிடாதன்னு கெஞ்சிராப்ல, கண்ணை முடிக்கிறாப்ல. ஆனா பார்த்தா தலைவன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போறான். அந்த ரத்தம் முன்னாடி இருந்த இவன் மேல தெரிக்கும். வாயிலனா ரத்தம் ஒட்டி இருக்கிறத கவனிக்கலாம். ஒரு மாதிரி கை காலெல்லாம் உதறது பாருங்க அவருக்கு. இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் இவர். சொன்னாப்லயே தன் மனைவிக்கு தான் கால போடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம உன் வாய்ஸை கேட்கணும், உன்னை பாக்கணும் போல இருந்துச்சாதான் கால் பண்ணதா சொல்றாரு. ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா, பட் என்ன நடந்துச்சுங்கிறத இவளால கண்டுபிடிக்க முடியாது. குழந்தைக்காக அவங்க ரெடி பண்ண தொட்டி கிட்டி எல்லாம் சும்மாவே கிடக்குது பாருங்க. ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து நம்ம பையில பார்த்தா பார்ல உட்கார்ந்து இருக்கிறான். அங்க ஒரு லேடி சரக்கு ஊத்தி கொடுக்கறவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சைடிஸ் ஐட்டங்களை சரக்கு வாங்கினாதான் சைடிஸ் ஐட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்றாரு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு சைடிஸ் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்குது. சரக்கு வாங்கினா சைடிஸ் கொடுப்போம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பைய, எப்பா அந்த அம்மாவுக்காக நான் சரக்கு வாங்குறேன்ப்பா, தயவு செய்து சைடிஸை கொடுத்து தொலைப்பா அப்படின்னு சொன்ன பிறகு ஓகே சார்னு அப்புறம் தான் சைடிஸையே கொடுக்குறான். சைடிஸ் எடுத்துட்டு எனக்காக சரக்கு வாங்கி கொடுக்குறீங்களே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு இந்த அம்மா கை கொடுக்குது. அப்புறம் சைடிஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. அவளும் இவன் கையில இருக்கிற அந்த கல்யாண மோதிரத்தை கவனிக்கிறா. இவனுமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத ஓப்பனா முன்னாடியே சொல்லிடுறான். உங்களை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு நம்ம விசாரிக்க தனக்காக ஒரு நல்ல ஆளை தேடிட்டு இருக்கிறதா, ஒரு துணையை தேடிட்டு இருக்கிறதா சொல்றா. இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஃப்ரெண்டுக்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்றா. அதுக்குள்ள சரக்கும் வந்துருச்சு. நாளைக்கு தன் பொண்டாட்டியோட இவன் ஊர் சுத்த போறானா, ஹனிமூனா, கொஞ்சம் லேட் ஹனிமூனை கொண்டாட போறான் போல. அடுத்த குழந்தை அடி போட்டுட்டு இருக்கான் சொல்லிருப்பான். அதுக்கு இவ வாழ்த்துக்கள் சொல்லி சேர் சொல்லிக்கிறாங்க. சரக்கையும் அடிச்சாச்சு. இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு வர்றாப்புல தெரியல, நீ கம்பெனி கொடுக்க முடியுமா அப்படின்னு விசாரிக்க, பாரு எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாமே, விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம பயலோட கையை பிடிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லுவா. கட் பண்ணா இப்போ புருஷனும் பொண்டாட்டியுமா கார்ல போயிட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான் போல. அவன் துப்பாக்கி எடுத்து என்ன கொல்ல வரும்போது என் நினப்பெல்லாம் உன்னை பத்தி தான் இருந்தது, உன்னை பத்தி நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சுட வந்தவன் தன்னை சுத்திக்கிட்டு செத்து போயிட்டதா சொல்லி வருத்தப்படுறான். இதுல ஓன் தப்பு ஒண்ணும் கிடையாது, உன் வேலையை தானே செஞ்சேன்னு அந்த அம்மா கொஞ்சம் ஆறுதலா சொல்லுது. நெக்லஸ் ஏதோ வாங்கி கொடுத்துருப்பான் போல, நல்லா இருக்கு தேங்க்யூங்கிறா. அதே சமயம் இவனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. அந்த மெசேஜ்ல நைட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூ அப்படின்னு போட்டு அந்த பொம்பளை புள்ள தான் மெசேஜ் அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா இவனை நேத்து நைட்டு கரெக்ட் பண்ணிடுச்சோ இருக்கலாம். இவன் ஏதோ மெசேஜ் பண்றான், மேபி இனிமே மெசேஜ் பண்ணாத வைக்காதன்னு ஏதாவது சொல்றானா ஒன்னும் புரியல. ஏன்னா மெசேஜ் எல்லாம் வேற ஏதோ ஒரு மொழியில இருக்குது. எனக்கு பணம் தரணும் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து வேற மெசேஜ் வருது அந்த பொண்ணு கிட்ட இருந்து நினைக்கிறேன். அந்த பொண்ணு தானா பேசுதுங்கிற கூட சரிவா சொல்லல. பதிலுக்கு ஏதோ ரிப்ளை போட்டுட்டு போனை மூடிட்டான். ஆனா மூஞ்சி ஒரு மாதிரியா சோகமா இருக்கிறத கவனிக்கலாம். ஹனிமூன் கொண்டாட போக வேண்டிய நேரத்துல நேத்து ராத்திரி தேவையில்லாத பஞ்சாயத்து இவனுக்கு இல்ல, அவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த புள்ள கேட்காம வாண்டடா வந்து பேசணும்லே தெரிஞ்சு கடைசியில இந்த மாதிரி பணம் கேட்டு தான் பிரச்சனை பண்ண போறான்ட்டு. தங்கி இருக்கிற ரூமுக்கு சாப்பாடு ஐட்டம் எல்லாம் டெலிவரிக்கு வரும். அப்போ வெளியில எட்டி பார்த்தா லிப்ட் பக்கம் அந்த புள்ளையோட உருவம் தெரியறாப்ல இருக்கும். பயந்துகிட்டே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் டெலிவரி பண்ண வந்த அந்த பொண்ணை அனுப்பிச்சுட்டு கதவை சாத்தியாச்சு. புது நம்பர்ல இருந்து என்ன தெரியலையா அப்படின்னு புது மெசேஜ் வருது. அவ்வளவுதான் இருக்குமோன்னு எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு மூடுறான். அப்புறம் 2 பேரும் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு, சரக்கு, டிவி, கொஞ்சல் அது இதுன்னு போக திடீர்னு அந்த பொண்ணு நிப்பாட்டுது. என்னன்னு கேட்டா கரு கலஞ்சிருச்சுல்ல, இன்னும் அந்த இழப்புல இருந்து தான் மீளல, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேக்குறா. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நீ தேவையில்லாம வருத்தப்படாதன்னு நம்ம பையன் அட்வைஸ் போடுறான். எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்றான். உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். பைபிள் நல்ல பைபிள் மாதிரி தான் தெரியுது.
ஹனிமூனுக்கு வந்தாங்கல்ல, இவங்களோட அடுத்த அட்வென்ச்சர் ஒரு பெரிய பலூன் பேராஷூட்னு சொல்லுவோமா இல்ல பலூன் பேராஷூட்னு சொல்லணுமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய பலூனுக்குள்ள இவங்க 2 பேரும் ஏறி ஊரை சுத்தி பார்க்க போறாங்க போல தெரியுது. இந்த பலூனுக்கு டிரைவர் ஒருத்தவர் இருக்கிறார் பலூனை ஓட்டுறதுக்காக. 2 பேரையும் அவர் உள்ள கூட்டுக்கிறாரு. இந்த பலூனோட டிரைவர் அமெரிக்கால சிகாகோல தான் பிறந்தது வளர்ந்தது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா பக்கம் வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சதா சொல்றாரு. இவரோட பேரப்புள்ளைக்கு 5வது பிறந்தநாள் வரப்போதான். இப்பெல்லாம் பர்த்டே வந்தாலே என்னத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, ஜோக்கர் மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கிறார். சர்க்கஸ்ல வேற இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாரா, அப்ப ஜோக்கரா இருந்தாரா. அந்த அனுபவம் எல்லாம் குழந்தைகளை என்டர்டெயின் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுவதா சொல்றாரு. இந்த பலூன்ல பயணப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சேஃபான ஒரு வேலை தானா, சேஃபா போயிட்டு வரக்கூடியது தானா. ஆனா அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும்னு எடுத்து சொல்றாரு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்து விலக்கி சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இந்த பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து யாரோ ஒருத்தி இறங்கி வரா. டிரைவர் பார்த்ததும் கை கொடுத்து வாமா அப்படின்னு உள்ள அவரை ஏத்திக்கிறார். அதே பொம்பளை தான். என்ன விசேஷமா அப்படின்னு விசாரிக்கிறா. நம்ம ஹீரோயினோ ஆமா எங்களோட ஹனிமூன் இது கொண்டாட வந்திருக்கிறதா சொல்லுவாங்க. இவளை பார்த்ததுமே நம்ம ஆளு எனக்கு தலைவலிக்கிறாப்ல இருக்குது, பெருசா மூடு இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு ஹீரோயினை கூப்பிடுறாரு. பேசாம இறங்கி போயிடலான்னு. ஆனா ஹீரோயினோ அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, இவ்வளவு தூரம் வந்தது கஷ்டப்பட்டது எல்லாம் இதுக்கு தானே, இந்நேரத்துல வேணாம்னு சொல்லி ஜகா வாங்கினா எப்படி, பாத்துக்கலாம்பான்னு கன்வின்ஸ் பண்றா. டிரைவரோட அசிஸ்டன்டா இல்ல இவங்கள மாதிரி இவளும் டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறாளா அப்படின்னு தெரியல. சரி வாங்க நம்ம வெயிட்ட பேலன்ஸா வச்சுக்கணும், 4 மூலையிலயும் ஆளுக்கு ஒருத்தரா நின்னுக்கலாம், அப்பதான் வெயிட் பேலன்ஸா இருக்கும்னு ஆளுக்கு ஒரு மூலையில போய் நிக்கிறாங்க. என்ஜின் ஆன் பண்ணி விட்டதும் நெருப்பு புகை மாதிரி அப்படி கிளப்புது பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலூனு மேல பறக்க ஆரம்பிக்குது. மேல ஏறுற வரைக்கும் தான் நெருப்பு ஆன் பண்ணாரு. அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டார். இனி காத்து தானாவே இதை தள்ளிட்டு போயிடும் போல தெரியுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தேவைப்படும் போது மறுபடியும் ஆன் பண்றாரு. இயற்கை அழக, பலூன் போற அழக, தரையில இருந்து வானத்துக்கு ஆன இந்த தூரத்தை எல்லா பேரும் பார்த்து ரசிக்கிறாங்க. வானிலை நல்லபடியா தான் இருக்குதுன்னு யாரோ ரேடியோல டிரைவருக்கு போன் பண்ணி எடுத்து சொல்றாங்க. இவ உயரம்னா உங்களுக்கு பயமா அப்படின்னு நம்ம பயில பார்த்து விசாரிப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பயம் இல்ல அப்படின்றான். இன்டைரக்டா பயமா அப்படின்னு கேக்குறாளோ என்னவோ. நம்ம பயில பார்த்து பழகுனாப்லயே பேசுவா. என் புருஷனை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த அம்மா விசாரிக்க ஆரம்பிக்குது. தெரியுமே அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ முந்திக்கிட்டு இல்ல இல்ல இவங்க வேற யாரும் நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, முன்ன பின்ன என்ன இவங்க பார்த்ததே இல்ல அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் ஷாம்பெயின் குடிக்கலாமா சரக்கு அடிக்கலாமான்னு நம்ம ஹீரோயின் கேட்க டிரைவர் ஓகேன்னு சொல்லி ஒரு பாட்டில ஓபன் பண்ணுவாரு. அதை ஓபன் பண்றதுக்காக கத்தி தேவைப்படும், எடுத்து வந்திருப்பாரு. அந்த கத்தியை வச்சு மூடியை ஓபன் பண்ண பிறகு கத்தியை மறுபடியும் இடுப்புல சொருகி வச்சுக்கிறாரு. கத்திக்கிறேன் ஒரு உர வச்சிருக்காரு பாருங்க. அப்புறம் எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுக்குறாப்ல. பலூன் இன்னும் காத்துல பறந்து போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த மாட்டை என்ன வேலை பாக்குறீங்க ஏதுன்னு விசாரிக்க, இந்த கடன் கொடுத்துட்டு எனக்கு சொந்தமான பணத்தை வசூல் பண்றதா தன்னோட வேலை, பிரைவேட் பேங்குகளுக்காக இந்த வசூல் பண்ற வேலையை பாக்குறதா சொல்லுவா. இன்டைரக்டா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தால பணம் கொடுன்னு, பைபிள்ல பணம் கொடுக்கல, அதைத்தான் அப்படி மீன் பண்ணி சொல்றா போல தெரியுது. எனக்கு வேலையை பத்தி பேசினா போர் அடிக்கும், பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஒரு நல்ல டூரிஸ்ட் வியூ கிடைக்குது போல. அந்த வியூவை பாக்குறதுக்காக டிரைவர் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடாப்ல. எல்லாரும் ஆர்வமா கவனிக்கிறாங்க. எப்படி இந்த பலூனை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு இந்த அம்மா விசாரிக்கும் நம்ம ஹீரோயின். அதெல்லாம் களமா, அதான் இந்த பலூன் டெக்னிக்ல அழகே அப்படின்னு டிரைவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா எல்லா சூழலுமே பலூனுக்கு ஏத்த சூழலா இருக்காது, சோ வானிலை முக்கியங்கிறதையும் சொல்றாரு. இவர் சர்க்கஸ்ல வேலை பார்த்தாரு, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு பிறகு இந்த பலூன் லைஃப் பிடிச்சிருக்குன்னு இந்த பக்கம் வந்ததா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு சிரிக்குதுங்க. கொடுத்து வச்சவர் நீங்கன்னு சொல்லி சிரிக்குது. அப்புறம் டிரைவர் பாட்டி பாட ஆரம்பிச்சிட்டார். சத்தமா பாட்டு பாடுறாரு. பாட்டு நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் பாராட்ட செய்யறா. அடுத்து நம்ம ஹீரோயினை பாட சொல்ல அவ பாடல கத்துவா. அது நல்ல எக்கோ அடிக்கும். அடுத்து இவ அவளை கத்த சொன்னா யாரும் பார்க்காத மாதிரி அந்த பக்கத்துல திரும்பி பயங்கரமா கோவத்துல கர்ஜிக்கிறா. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஒரு செகண்ட் பயந்து போயிட்டாருன்னா கவனிங்களேன், ஏதோ கவலையா இருக்கிறாளோ அவ தெரியல. எஸ், மூஞ்சியை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ நீயும் பிடிச்சத பண்றா அப்படின்னு சொன்னா அவன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறான். இன்னும் உயரமா கூட்டு போனா நல்லா இருக்கும், உயரமா மேல தூக்குங்க அப்படிங்கிறா புது பொண்ணு. அப்போ நம்ம ஹீரோயின் எங்களை போட்டோ எடுக்க முடியுமான்னு அந்த புது பொண்ணுட்ட போனை கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் உங்க மூஞ்சியை பார்த்தா ரொம்ப டென்ஷனாவே இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, சிரிங்க அப்படி இப்படின்னு இன்னும் ஓட்டுறா. அப்புறம் 4-5 போட்டோ எடுக்கிறா. அப்புறம் டிரைவரோட சேர்ந்து ஹீரோயின் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மெசேஜ் டைப் பண்றா பாருங்க. பணத்தை ஒழுங்கா பே பண்ணிடு, இல்லனா ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு மெசேஜ் பாக்குறா பாருங்க. மெசேஜ் டைப் பண்ணிட்டு இந்த பாரு அப்படின்னு போனை கொடுக்குறா. எங்களை போட்டோ எடுங்கன்னு டிரைவர் கூட போய் நின்னுக்கிறா. இவன் போட்டோ எடுக்க போகும்போது தான் மெசேஜ் படிக்கிறான். இவ டைப் பண்ண இவளோட போன்ல டைப் பண்ண மெசேஜ் அது. பணத்தை பே பண்ணு இல்லனா வருத்தப்படுவேன்னு. அதான் லிஸ்ட். இவன் போட்டோ எடுத்துட்டு மொபைல கையில கொடுக்குறான். இன்னும் பணம் கொடுக்குறேன்னு நம்ம பயம் ஒத்துக்கல. மலைகளுக்கு நடுவுல இப்போ பலூன் போயிட்டு இருக்குது, இடிச்சிடும் போல பயமா இருக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுவான். இவர் உடனே நெருப்ப ஆன் பண்ணி விட அது இன்னும் கொஞ்சம் உயரமா மேல போய் மலையை கடந்து மேல போயிடுதுங்க. இந்நேரம் இல்லனா மலையில இடிச்சிருக்கும், பாறைகள்ல இடிச்சிருக்கும். ஒரு செகண்ட் பயந்து போயிட்டதா அவ சொல்லுவா. அந்த புதுப்பனோட ரியாக்ஷனு, இவனோட ரியாக்ஷனு, இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா வியர்டா ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கழுகு இவங்க பலூனுக்குள்ள பறந்து இந்த பக்கத்துல வெளியில வரும். பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. இதுல பயந்து போன அந்த புது பொண்ணு உடனே வண்டியை திருப்புங்க அப்படின்னு பிரச்சனை பண்றா. இல்ல இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், வண்டியை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு டிரைவர். அதெல்லாம் எனக்கு
தெரியாது, வண்டியை திருப்பு அப்படின்னு அந்த பொண்ணு சத்தம் போடுது. அவ்வளவு ஈஸி கிடையாதுமா, நம்ம மலைகளுக்கு மத்தியில இருக்கிறோம், காத்து அதிகமா இருக்கும், காத்த பொறுத்துதான் நம்ம தரையிறங்குறதே நம்ம கையில இருக்குது, புரியுதா அப்படிங்கிறாப்ல. இவ இப்போ ஓப்பனாவே மிரட்ட ஆரம்பிக்கிறா. என்ன தெரியலையா, அதுக்குள்ள மறந்துட்டியா, எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தியே அப்படின்னு லைட்டா ஆரம்பிக்கிறா. ஆமா, பார்ல பல பேருக்கு நான் சரக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் தான் அப்படிங்கிறாரு நம்ம ஆளு. ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு வாங்கி கொடுத்தியே, மறந்துட்டியான்னு அடுத்து கேக்குறா. என்ன சரக்கு அடிச்சது எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு கேக்குறா. அவன் சிரிக்கிறான். போதையில உன் புருஷன் என்னென்னமோ பண்ணா, உங்களை பத்தி எல்லாம் சொன்னா, அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, உனக்கு கரு கலைஞ்சிருச்சாமே, குழந்தை இல்லையாமே, அதை பத்தி சொன்னான்னு சொன்னதும் அவன் மூஞ்சி மாறும். ஏய், சரக்கு அடிச்சாலே நான் அதை பத்தி தான் பேசுவேன், புலம்புவேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போ அவ கூட சேர்ந்து நீ சரக்கு அடிச்சிருக்கு நிஜம்தான் இல்லையா அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். பாருக்கு யாரோ வராங்க போறாங்க, நாம ஏதோ புலம்புறோம் செய்யறோம், எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்ல, நாங்க அங்க ஜாலியாவும் இருந்தோம் அப்படின்ற அந்த புது பொண்ணு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறா. இல்ல நம்பாத அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. இல்ல அது பொய், நம்பாத அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம பைய இல்லன்னு ஊனி நிக்கிறான். நாமளுமே எதுவும் தப்பு தண்டா நடந்தாப்ல பாக்கல, முடிஞ்ச வரைக்கும் இவன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒதுங்கிட்டு தான் இருந்தான். அவதான் கைய போட்டான். அப்புறம் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சா. சோ நிஜமாவே தப்பு தண்டா நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன நம்ப மாட்டியா, முன்னப்பட தெரியாத எவ்வளவு ஒருத்திய நம்புற, என்ன நம்ப மாட்டியான்னு பொண்டாட்டி கூட பேச்சுவார்த்தையில இருக்கிறான் நம்ம பைய. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, எல்லாரும் அமைதியா இருங்கிறாரு டிரைவர். ஏய் சும்மா கிடையான்னு டிரைவருக்கு திட்டு விழுகுது. சரி இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு அடுத்து நம்ம ஆளு கேக்குறா. இவளுக்கு பணம் தேவை, பணம் கேட்டு மிரட்டினா முடியாதுன்னு சொன்னேன், அதான் மிரட்டுறதுக்காக வந்திருக்கிறதா நம்ம ஆளு எடுத்து சொல்றான் பொண்டாட்டி கிட்ட. எப்போ இவளை பார்த்த அப்படின்னு பொண்டாட்டி விசாரிப்பா. சில நாட்களுக்கு முன்பு பார்ல பார்த்தேன், சரக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா இல்லாததெல்லாம் நடந்தாப்ல பொய் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட பணத்தை பறிக்க பாக்குறதா சொல்றான். இங்க பாரு, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பொண்ணு ஒண்ணுமே நடக்கலன்னா நம்மள தேடி இவ்வளவு தூரம் வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்க, அதான் எனக்கும் புரியலங்கிறான். நம்ப மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூக்குள்ள செருப்புக்குள்ள ஒரு சாக்ஸ் போடுவாங்கல்ல, இவனோட எல்லா சாக்ஸ்லயுமே இனிஷியல் போட்டிருக்கும். இவனோட இனிஷியல் போட்டிருக்கிற சாக்ஸை தான் இவன் பயன்படுத்துவான். அது கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம். அதை பத்தி இவ எடுத்து சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இவன் வயிற்றுலயா இடுப்புலயோ ஏதோ பர்த் மார்க் இருக்கும், மச்சமா அந்த மாதிரி ஏதோ இருக்கும். அதை பத்தி எல்லாம் கரெக்டா சொல்லுவா போல. அதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும் கேட்டா, சோசியல் மீடியால பாத்துருக்கலாம், ஹவாயில நீயும் நானும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இருக்கு, என்னோட போட்டோஸ் இருக்குது, அதுல பாத்துருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமான நம்ம ஆளு சொல்லி சமாளிக்கிறான். தரையில இருந்து 12,500 அடி உயரம் வரைக்கும் பலூன் போலாம் போல, இது அதை விட இப்ப அதிகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவர் கயிறு மாதிரி எதையோ ஒண்ணு பிடிப்பாரு, அதையும் பிடிக்கிற, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி டப்புன்னு டிரைவர் கிட்ட இருந்த கத்திய பிடிக்கிறாங்க. கத்தி இப்ப அவ கையில இருக்குது. 3 பேருமே பயப்படுறாங்க. எதுலயும் கை வைக்க கூடாதுன்னு டிரைவரை மிரட்டுறா. டிரைவர் என்ன சொல்றாரு, 12,500 அடியை தாண்டி மேல போயிட்டு இருக்கிறோம், ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சுகிட்டு இருக்கும், அப்புறம் நம்ம சுவாசிக்க முடியாம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை இயக்க முயற்சி பண்ணும்போது தொடக்கூடாதுன்னு கத்தி எடுத்து கீழே போவா. நம்ம ஹீரோ போய் கத்தியை பிடிச்சு தட்டி விட பாக்குறான். டிரைவரும் சேர்ந்துக்கிறாரு. கத்தியை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒருத்தி 2 பேரை சமாளிச்சிட்டு இருக்கிறா. அதுல கம்பி மாதிரி ஏதோ ஒண்ணு கையில கிடைக்கும், அதை வேற வச்சு சண்டை போடுறா. அதை பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணும்போது என்னத்தையோ கிழிச்சு விட்டுருச்சு. சண்டையில மேல இருந்த அந்த நெருப்ப ஆன் பண்றது அதையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க போல. டப்புன்னு அவ மேல நெருப்பு பட ஆரம்பிச்சு அவ எரிய ஆரம்பிச்சா. அங்க நெருப்ப அணைப்பதற்காக தீ அணைக்கிற மெஷின் இருக்கும், சிலிண்டர் இருக்கும், அதை ஆன் பண்ணி ஒரு வழியா அவ உடம்புல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்ப டிரைவர் அணைச்சு விட்டார். அப்புறம் ஒரு போரை எடுத்து பொத்தி நம்ம ஹீரோயின் கூட உதவி பண்றா. ஆனா மேல எரிஞ்சு போய் கொஞ்சம் அந்த சாம்பல் கீழே விழுகிறத கவனிக்கலாம். இன்னும் உயரம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கணும், சண்டையில அந்த கயிறு அந்து போய் கயிறு மேல தொங்குது. அதனால கீழே வர முடியாம உயர அவங்க போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பேனிக் மோடுக்கு வந்துட்டாங்க. டிரைவர் இப்போ அந்த பெட்டி மேல ஏறி நிக்கிறார் பாருங்க. எரிஞ்சு போன அந்த கயிறை பிடிக்க முயற்சி பண்றாரு. இவளோட மூஞ்சில பாதி வரைக்கும் தோல் வெந்ததை கவனிக்கலாம். அதையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயா அப்படின்னு இருக்கிறார். ஒரு வழியா டிரைவர் அந்த கயிறை பிடிச்சு லைட்டா இழுக்கவும் பலூனோட மேல் பகுதியில ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அப்படி கேப் கிடைச்சாதான் பலூனுக்குள்ள இருக்கிற காத்து வெளியில போகும். காத்தோட அளவு குறைஞ்சாதான் இவங்க பலூனை கீழே கொண்டு போக முடியும். ஆனா ரொம்ப நேரம் அவரால் பிடிச்சிட்டு இருக்க முடியல, ஏன்னா உயரமா இருக்குது. விட்டதும் மறுபடியும் அந்த கேப் அடைச்சு மறுபடியும் மேல போக ஆரம்பிக்கிறாங்க. காலோட நுனியில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்போ இந்த புது பொண்ணு அவ எந்திரிச்சு டிரைவரை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டா. அடி பாவி, எவ்வளவு உயரத்துல இருந்து கீழே மெதுவா விழுந்துகிட்டே இருக்கிறார் பாருங்க. அப்பா, மலையில வந்து விழும்போது ரொம்ப உயரமான இடத்துல இருந்து தக்காளியை போட்டா எப்படி தெரியும், அந்த மாதிரி ஒட்டுமொத்த பாடியும் தெரிச்சு போச்சு. அடி பாவி, என்னடி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு கேட்டா, இது ஒரு விபத்து, அந்தால பிடிக்கத்தான் முயற்சி பண்ண, கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி சமாளிக்கிறா. இல்ல பொய்யுங்கிறா நம்ம ஹீரோ. நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லிட்டு இவ காலை பொத்துறா. இப்போ 15,900 அடிகளுக்கு மேல வண்டி மேல போக ஆரம்பிச்சிருச்சு. கீழே அந்த கத்தி கிடக்கும். ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்க எல்லாருமே ஒரு மாதிரி கேராறாங்க. பார்த்தா அந்த புது பொண்ணு கீழே மயங்கி கிடக்குறா. ஆக்சிஜன் அளவு பத்தாம மயங்கி கிடக்குறா போல தெரியுது. நம்ம ஹீரோயின் தான் மேல இருக்கிற இந்த கயிறை இழுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா. பேக்ல இருந்து பெல்ட் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு இத மேல இருக்கிற அந்த கயிறோட கட்டி அப்புறம் புடிச்சு இழுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. இவன் இன்னும் உயரம் போக 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 அவனுக்குமே கேர் ஆகுது. ஆக்சிஜன் அளவு பத்தலையா என்னன்னு தெரியல. அவனும் ஒரு மாதிரி உக்காண்டான். இப்போ
எல்லாம் இவ கையில தான் இருக்குது. இவ பலூனோட என்ஜினுக்கு மேலேயே ஏறி தொங்கிட்டு இருக்கிற அந்த கயிறை பிடிக்க முயற்சி பண்றா. கீழே நம்ம ஹீரோ ஆல்ரெடி மயங்கிட்டான். அவ எவ்வளவு எஜ்ஜில இருக்கிறா அப்படிங்கறத பாருங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது. கயிறை பிடிக்க முயற்சி பண்ணா பிடிச்சிட்டாளா என்னன்னு தெரியல. டப்புன்னு பார்த்தா அவளும் மயங்கிட்டா. ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அவளும் மயங்கிட்டா. அப்படியே கைய விடும்போது தூக்கத்துல கீழே விழுகிற ஒரு ஃபீல் வரும்போது டப்புன்னு நம்ம முழிப்போம்ல, அந்த மாதிரி முழிக்கிறா. விட்ட கயிறை டப்புன்னு புடிச்சிட்டா. நல்ல வேலை கீழே விழுகல. ஓரளவு தெளிவாயிட்டா. மறுபடியும் தொங்குற அந்த கயிறை பிடிக்க முயற்சி பண்றா. புடிச்சாச்சுங்க. புடிச்சு இழுக்க ஆரம்பிக்க பலூனோட மேல் பகுதியில கேப் கிடைக்குது. இப்போ உயரம் குறைஞ்சு இவங்க கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. இவ பேக்ல இருந்து எடுத்த அந்த பெல்ட்டை அதோட சேர்த்து கட்டி கீழே பெட்டியோட சேர்த்து இறுக்கி கட்டி வச்சிட்டா. சோ இனிமே பிரச்சனை கிடையாது. உயரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் ஹீரோவை கவனிக்கிறா. என்னாச்சுன்னு தட்டி தட்டி உசுப்புறா. பார்த்தா மயக்கத்துலதான் இருந்திருக்கான். முடிச்சிட்டான். இன்னும் மொபைல்ல சிக்னல் கிடைக்கல. ஏன்னா உயரமா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற இடம் தரையிறங்கிறதுக்கு சரியான இடம் இல்ல, மலைப்பகுதியா இருக்குது. கொஞ்சம் தரைப்பகுதிக்கு போன பிறகு நம்ம வண்டியை கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் சரி, ஆனா மயங்கி கிடக்கிற இவள எதுக்கு நம்ம சேஃப்டிக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கயிறு எடுத்து அவளை பின்பக்கமா கைய கட்டி போடுறாங்க. அப்ப அவளும் முழிக்கிறா. வாயையும் சேர்த்து கட்டி போடுறான், பேசக்கூடாதுன்னு. உடனே அவ அழுகுறாப்ல ஒரு ஆக்டிங்க போடுறா. இல்ல நிஜமாவே அழுகுறாளான்னு தெரியல. நம்ம ஹீரோனுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல, அதனால பின்னாடி திரும்பிக்கிறா. பலூன் இன்னும் அந்த மலைப்பகுதிகளை தாண்டல. சத்தியமா சொல்றேன், அவ கூட நான் எதுவும் பண்ணல, செய்யல. நான் தான் சொன்னேனே, சோசியல் மீடியால என் போட்டோவை பார்த்து ஏதாவது தெரிஞ்சிட்டு இருந்திருப்பா அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து அதையே தான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறான். நான் சரக்கடிக்க போனேன், அவ என்கிட்ட பழகுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கல்யாண மதத்தை காட்டிட்டு வந்துட்டேன். எப்படி என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்புறான். அப்ப இவன் நம்பலங்கிறதுனால இவன் சோசியல் மீடியால போட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான். பாரு, இதுல பாரு, எல்லாம் தெரியுது பாரு அப்படின்னு காட்டுறான். ஆமா, அவனோட தொப்புளுக்கு பக்கத்துல பெரிய மச்ச இருக்கிறாப்ல இருக்கும். அதெல்லாம் பார்த்த பிறகு இவளுக்கு ஓரளவு நம்பிக்கை வருது. பாரு, எனக்கு இந்த உலகத்துல எல்லாரும் விட நீதான் முக்கியம். குழந்தை, குட்டி, குடும்பம்னு எனக்கு உன் கூட வாழணும்னு தான் ஆசைன்னு எடுத்து சொல்றான். பேசிட்டே இருந்தவங்க சரியா கவனிக்காம விட்டுட்டாங்க. எதை? உயரமான மலையில. இப்போ பலூனு உயரம் கம்மியாயிட்டு வந்ததுனால அந்த மலை மேல இடிக்க போகுது. இப்ப திசையை மாத்தணும். எப்படி மாத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இன்ஜினோட மேல் பக்கத்துல நெருப்பு பத்த வச்சு அதன் மூலமா தான் பலூன் பறக்கும். அந்த லைட்டர் கூட நடந்த சண்டையில விழுந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வெயிட்ட குறைப்போம், வெயிட்ட குறைச்சா அது உயரமாகும்ல முடிவு பண்ணி, இல்ல டைரக்ஷன் மாறுதான்னு பாக்கலாம்னு சொல்லி அங்கங்க மூலையில சிலிண்டர் இருக்கும். எரிபொருள் சிலிண்டரா என்னன்னு தெரியல. அதுல ஒரு சிலிண்டரை தூக்கி போடுறாங்க. ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இன்னொரு சிலிண்டரையும் தூக்கி போடுறாங்க. இன்னும் மச்சு வித்தியாசம் தெரியுது. 4 மூலையிலையும் வெயிட்டுக்காக அப்படி கட்டி வச்சிருக்காங்க போல. அடுத்து 3வது சிலிண்டரையும் தூக்கி போடுறாங்க. இடிக்க போகுது. இன்னும் ஒரு சிலிண்டர் தான் பாக்கி இருக்குது. எரிபொருளுக்காக பயன்படுத்துற சிலிண்டர் போல. 4வது சிலிண்டரையும் நம்ம ஹீரோ தூக்கி போட போகும்போது, ஏய் வேண்டாப்பா, நமக்கு 4 பண்ண தேவைப்படலாம்ப்பா அப்படிங்கிறா ஹீரோயின். ஆனா தூக்கி போடலன்னா நாம இடிச்சுப்போம், செத்துருவோம் அப்படிங்கிறான். சிலிண்டர் போடல, ஏன்னா அதுக்குள்ள மலையில இவங்க மோதிடுறாங்க. பலூன் இப்போ அந்த மலையில மோதிடுச்சு. மோதி கிழிச்சு விட்டுருச்சா, பலூன் கிழிஞ்சிருச்சா அப்படின்னு சரியா தெரியல. நம்மால எக்கி பாக்குறான். ஆமா, பலூனோட கீழ் பகுதியில லைட்டா கிழிஞ்சிருக்குது. நல்ல வேலை. மேல் பகுதியில கிழிஞ்சா மேபி நிலைமை மோசமா இருக்கலாம். தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் குடிக்கிறதுக்கு ஏதோ எடுத்து கொடுக்குறா. கட்டி போட்டிருக்கிற இவளுக்குமே வாய்க்கட்டை அவுத்து விட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறா நம்ம ஹீரோயின். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஃபுல்லா புகமூட்டமா மேகமூட்டமா இருக்குது. இவங்க பலூனோட இவங்க நிக்கிற அந்த பெட்டியோட கீழ் பக்கத்துல போன தடவை அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல, நெருப்பு அது இதுன்னு பிடிச்சதுல, அப்ப கீழே லைட்டா புகஞ்சிருக்கும். கொஞ்சம் கருப்பிடிச்சிருக்கிறத கவனிக்கலாம். ஃபுல்லா மேக மூட்டத்துக்குள்ளயா புகமூட்டத்துக்குள்ளையான்னு தெரியல, இல்ல பனிமூட்டமான்னு தெரியல. பலூன் உள்ள போக சுத்தி என்ன நடக்குதுன்னே எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியல. அதுக்குள்ள இவ கீழே கிடந்த ஏதோ ஒண்ணு எடுத்து பின்னாடி கைகட்ட அறுக்க முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். என்ன இருக்குமா டார்கெட் பண்ண அப்படின்னு கேட்க, உனக்கு இன்னுமா தெரியல அப்படிங்கிறா. அவ பேச்சு கொடுக்குறா. பணம் தான் வேணும்னா பார்ல சரக்கு வந்த பல பேர்கிட்ட பணம் இருக்கு, என்ன மட்டும் நீ டார்கெட் பண்ணேன்னா என்ன காரணம் அப்படின்னு திரும்ப கேக்குறான். இவ ஆல்ரெடி கத்தி எடுத்துட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் உண்மையை சொல்றா. எங்க அப்பன் ஜாவுக்கு நீதான காரணம், அதான் பழிவாங்க வந்ததா சொல்றா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, ஒருத்தர் தனத்தானே சுட்டுக்கிட்டு செத்தாரு. அவரு இந்த கம்பெனிக்காக 40 வருஷம் வேலை பார்த்தவரா. அந்த கம்பெனி வேலை அதுதான் எல்லாமே. அதை பறிக்கிறது அவரோட உசுரை பறிக்கிறதுக்கு சமம். அதான் செத்து போயிட்டாரு. அதுக்கு தான் பழிக்கு பழி வாங்குறதுக்காக வந்ததா சொல்ற. நம்ம ஹீரோ இங்க பாருங்க, உங்க அப்பாவுக்கு எக்ஸிட் ஆகும்போது நிறைய பேக்கேஜ், 3-4 மாச சம்பளத்தை ஒன்னா மொத்தமா வேற கொடுத்தோம். ரிட்டையர்மெண்ட் பேக்கேஜ் நல்ல பேக்கேஜ் இருந்தது. எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு அவர் செத்தா நான் என்ன பண்ண முடியுங்கிறான். எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே, உனக்கு புரியல அப்படின்னு மிரட்டுறா. முடிவு என்னோடது இல்ல, அது ஒரு பிசினஸ் முடிவு. இருக்கிற பிசினஸ கம்பெனியை காப்பாத்திக்கிறதுக்கு சில பேரை வேலைக்கு விட்டு தூக்குறது ஒன்னும் தப்பு இல்லையே, எல்லா கம்பெனில நடக்கிறதான்னு சொல்லுவான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யம் இல்லையாமே, எல்லாம் உனக்கு உன் குடும்ப சொத்துல வந்ததாமே அப்படின்னு சொல்லுவா. உன்னை சும்மா அவ்வளவு மாட்டேனான்னு ஏற்கனவே கட்டா ஊத்துட்டா போல கத்தி எடுத்துட்டு வந்து ஷோல்டர்ல ஒரு குத்து குத்திட்டா. நம்ம ஹீரோயின் குறுக்க போய் ப்ளீஸ்மா இதுக்கு மேல எதுவும் பண்ணிடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சிரா. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, இதெல்லாம் ஆக்சிடென்ட்னே சொல்லிக்கலாம், இந்த பிரச்சனையில இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இது வரைக்கும் நீ கொடுத்த தண்டனை போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. கொஞ்சம் அவளை அமைதிப்படுத்திட்டு கத்திய குடு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் சரி பண்ணலாம் பேசிட்டு இருக்கையிலேயே சிலிண்டர் எடுத்து தீ அணைக்கிற அந்த சிலிண்டர் எடுத்து நெத்திலேயே ஓங்கி ஒரு இடி. ஆடா பாவி, என்னையா பண்ணன்னு அவளை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோயின் முயற்சி பண்றா. ஆனா அவன் என்ன சொல்றான், உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் இடிச்சேங்கிறான். அப்படியே பிரமிச்சு போய் பிரம்ம பிடிச்சாப்ல அவளையே பாத்துட்டு இருப்பா. அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துட்டு இருப்பா. என்ன கவனிமா அப்படின்னு கத்துறான். அப்புறம் தான் இவ தெளிஞ்சு இந்த பக்கம் ஓடியாந்து ஷோல்டர்ல பார்த்தா நல்லா குத்து விழுந்திருக்கு, ரத்தம் போயிட்டு இருக்குது. பேக்ல கொஞ்சம் பஞ்சு இருக்கும், டேப் இருக்கும். பஞ்சை வச்சு அடைச்சு டேப்பை போட்டு ஒட்டி கொஞ்ச நேரத்துக்கு ரத்த போக்க நிப்பாட்டி வைக்கிறா. ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட எடுத்து வந்திருப்பா போல. அது கொஞ்சம் இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது போல. ஏப்பா அவசரப்பட்ட, அவ இறங்கி வந்து கத்தி என்கிட்ட குடுக்க இருந்தா, அதுக்குள்ள அவசரப்பட்டேன்னு சொல்லும் போது எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு நீதான் முக்கியம், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறான். அந்த அம்மா செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த புகை மூட்டத்தை விட்டு பனி மூட்டத்தை விட்டு பலூனு வெளியில வந்துருச்சு. ஆனா இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே ஒரு விரிசல் விழுந்ததுல பலூன்ல அந்த விரிசல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்குது. இன்னும் தரமட்டத்துல இருந்து 700 அடி உயரத்துல இருக்கிறாங்க. இன்ஜின் மாதிரி நெருப்பை விடுற அந்த பர்னர் இருக்குல்ல, அதை பயன்படுத்தினா காத்து கொஞ்சம் வேகமா மேல பலூனை நோக்கி அடிக்கும். அது நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. இப்ப மலையில பலூனு உயரம் பத்தாம முட்ட போகுது. சிலிண்டரை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல. இப்ப எவ்வளவு அடி உயரத்துல இருக்காங்க, ஒரு 8000 அடி உயரத்துக்கு கீழே வந்திருக்காங்க. 7000 சில்லறை காட்டுது. இவ்வளவு அந்த பர்னரை போட்டு அமுக்கு நமக்கி பாக்குறா கண்ணா அப்படின்னு. மலையை தாண்டி இவங்க மேல போகணும்னா இன்னும் வெயிட்ட குறைக்கணும். பேசாம அவளை தூக்கி வெளியில வீசி எரிஞ்சிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல வேண்டாம் அப்படின்னு கீழே தேடி பார்க்கையில அந்த லைட்டர் கிடைக்குங்க. லைட்டர் கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவளோட டெட் பாடிய ஒரு கோட்டை போட்டு மூடி லைட்டரை வச்சு பர்னரை ஆன் பண்ண முயற்சி பண்றாங்க. எஸ், எரியுது, பர்னர் எரியுது. சோ பர்னரை பயன்படுத்தி நெருப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா டைரக்ஷனை மாத்தி மலையில இடிக்காம கொஞ்சம் எஸ்கேப் ஆறாங்க. ஆனா இதுவும் பத்தாதான், இன்னும் நாம வெயிட்ட குறைக்கணும். இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடும்போது ஒரு பேப்பர் காத்துல எப்படி பறக்குது அப்படிங்கறத கவனிச்சுட்டு, இல்ல நாம உயரத்தை குறைக்கணும், ஏன்னா காத்தோட திசை மாறிடுச்சு, உயரத்தை குறைக்கணும்னு கயிறை பிடிச்சு இழுத்து மேல கேப்ப உருவாக்கி கொஞ்சம் உயரம் கீழே வர்றா. ஏற்கனவே ஒரு துணியோ பேப்பரோ ஒண்ணு பறந்துட்டு இருக்குதுல, அது பறக்கிறத வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இவ இப்போ பலூனை ஒரு மாதிரி ஓட்டிட்டு போறா. தற்காலிகமா அந்த ஆபத்துல இருந்து இவங்க வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இறந்து போன அந்த பொண்ணோட பாடியை படுக்க போட்டு மேல துணி எல்லாம் போட்டு மூடுறாங்க. மேபி வெயிட்ட பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவ இறந்து போனதை என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவா. ஆனா நான் வம்புக்குனே செய்யல, நம்மள காப்பாத்திக்கத்தான் அப்படி பண்ணதா அவன் சொல்றான். இதுப்பா இது உன் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா இவளுக்கு மட்டும் அந்த சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா, இவ கூட பேசலன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்றா. யாரோ ஒருத்திக்கு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்ததுனால இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல வரையா அப்படின்னு அவன் கோவப்படுறான். என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியா, கடந்த 6 மாசமா உன் கூட இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா? உன்னை இதுல இருந்து மீட்டு கொண்டு வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு போராடினே தெரியுமா? இவ்வளவு நான் பண்ணேன், யாரோ ஒருத்திக்கு ஒருத்த சரக்கு வாங்கி கொடுத்தது பிரச்சனையாக்கும் உனக்கு அப்படின்னு கோவப்படுறான். அப்படியே சண்டை பெருசாகி அவன் கெட்ட வார்த்தையில திட்ட, பதிலுக்கு இந்தமா கெட்ட வார்த்தையில திட்டன்னு போயிட்டு இருக்குதுங்க. தப்புன்னு பார்த்தா அந்த பெட்டியில கீழே ஏற்கனவே கருகி போயிருந்ததுல அதுல கேப் இருந்து இவ கீழே விழ போயிட்டா, தொங்கிட்டு இருக்கிறா. தப்புன்னு போய் ஹெல்ப் பண்ணுமா இல்லையா, அப்படியே பிரம்ம பிடிச்சாப்புல முடிச்சிட்டு நிக்கிறான். டேய் என்னடா பண்ற, வந்து காப்பாத்துறான். இவ கத்தன பிறகுதான் சுயநனவுக்கு திரும்பி வந்து அவளை காப்பாத்த கைய கொடுக்குறான். கை எட்டல, அதனால கயரை தூக்கி போட்டு அதை புடிச்சுக்கங்கிறான். கயரை அவ புடிச்சுக்கிட்டா. ஆனாலும் கீழே ரொம்ப ஆழம் தான். மேல அவன் இவளை தூக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு வழியா போராடி கொஞ்சம் மேல தூக்கிட்டான். இப்ப கைய பிடிக்கிற ரேஞ்சுக்கு அவன் மேல வந்துட்டா. ஒரு வழியா பொட்டியோட ஒரு மூளைக்கே தூக்கி விட்டாங்க. அப்பாடா நான் போச்சு 2 பேருக்குமே. அவன் வழியில கஷ்டப்படுறான் வேற. அவ உயிர் போய் உயிர் வந்திருக்கு அவளுக்கு. உனக்கு ஒண்ணு இல்ல நாம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு நொடி நீ யோசிச்சல, அப்படியே விட்டுலாம் நினைச்சல அப்படின்னு கேக்குறா. ஏய் இல்லப்பா, திடீர்னு நடந்ததுனால நான் ஷாக்ல நின்னேன், உன்னை அப்படியே விட்டுருவனா என்ன அப்படின்னு கேக்குறான். என்ன நம்பு, உனக்கா எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் கையும் பிடிச்சுக்கிறாங்க. 2 மலையோட கேப்ல இப்ப பலூனு பறந்து போயிட்டு இருக்குது. இன்னும் மலைப்பகுதியை இவங்க கடக்கல போலயே. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்ப வேற வானத்துல லைட்டா இடி இடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே தூங்கி போனவங்க நம்ம ஹீரோ அப்புறம் முழிக்கிறாங்க. பார்த்தா மழை பெய்யற சமயத்துல காத்தோட வேகம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தானே, அதிகமா தான் இருக்குது. இவங்க அந்த பர்னரை பயன்படுத்தி நெருப்பு விட்டு பாக்குறாங்க. ஆனாலும் பெருசா இவங்களால அந்த பலூனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஓட்டை பெருசாயிட்டே இருக்குது. அந்த ஓட்டை வேற பெருசாயிட்டே போகுது. அதை அடைக்கிறதுக்கோ இல்ல குறைஞ்சபட்சம் கயிறை வச்சாது கட்டுறதுக்கோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றான். பை திஸ் டைம் மழை வேற நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவதான் இப்ப அதை பண்ணியானும். மேல ஏறா பாருங்க. உதவிக்கு நானும் வரேன்னு இவனும் பெட்டி மேல ஏறி இருக்கிறான். 2 பேருமே பெட்டி மேலதான் இருக்கிறாங்க. அவ இன்னும் உயரமா இருக்கிறா. பெட்டி மேல ஏறி இருக்க அவனோட ஷோல்டர் மேல கால் வச்சு இவ பலூனுக்கு மேலேயே ஏறிட்டாங்க. பலூனோட உள் பக்கத்துல இருக்கிறா. அந்த ஓட்டை கிட்ட நெருங்கிட்டா. அதுக்குள்ள கிழிஞ்ச அந்த துண்டு வெளிப்பக்கமா பறக்க ஆரம்பிக்குது. அந்த கிழிஞ்ச துண்டை அதோட முனைய பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. தள்ளி போது ஒரு வழியா இவ கைக்கு பக்கத்துல கிடைக்க அந்த கிழிஞ்ச துண்டுல ஒரு கயிறை கட்டிட்டேன், இப்ப கீழே புடிச்சு கட்டு அப்படின்னு சொன்னதும் கீழே அவன் கயிறை கட்டிட்டான். சோ இந்த கிழிஞ்ச பாகம் இப்போ
ஓரளவு டப்பட்ட படம்னு வெளியில பறக்காம இவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலை கொடுக்கும். ஒரு வழியா அவளும் கீழே இறங்கி வந்துட்டா. இப்போ இவங்க பர்னரை பயன்படுத்துறாங்க, நெருப்ப விடுறாங்க. ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் மலையில இவங்க இடிக்கத்தான் போறாங்களோ அப்படின்னு யோசிச்சா நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல மலைய லைட்டா மேல கடந்து இந்த பக்கம் வந்து சேர்றாங்க. அந்த பலூனை கட்டினது, நெருப்பை பயன்படுத்தினது, இது அவங்களுக்கு கொஞ்சம் உயரத்தை கொடுத்திருக்குது. அந்த மலையை கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. ஒரு வழியா மலைப்பகுதிகளை கடந்துட்டாங்க, கம்ப்ளீட்டா கடந்துட்டாங்க. இனிமே சமதள பரப்பு தான், இனிமே சேஃபா லேண்ட் பண்ணிடலான்னு ரெண்டு பேருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. வானிலையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹீரோவும் அந்த வானிலையை பார்த்து சந்தோஷப்படுறான். சமதள பகுதிக்கு ஓரளவு நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. ஆனாலும் இன்னும் போன்ல சிக்னல் வரல. நம்ம ஹீரோ கூட சிக்னலுக்காக தான் வெயிட்டிங், சிக்னல் வரல. அப்புறம் செத்து போய் கிடக்கிற அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு இவளுக்கு அந்த இனிஷியல் போட்ட சாக்ஸ் மேட்டர் ஞாபகத்துக்கு வருது. ஓ, தொப்புளுக்கு பக்கத்துல இருந்த பர்த்துமா இருக்கு. சோசியல் மீடியால இருந்த நம்மளோட போட்டோவை வச்சு அவ சொல்றா அப்படின்னு சொல்ற. சரி, ஓகே, அத கூட நான் நம்புறேன்னு வை. ஆனா உன் கால்ல ஷூக்குள்ள ஷூவை கலட்டினா மட்டுமே தெரியக்கூடிய அந்த இனிஷியல், ஷாக்ஸ்ல இருக்கிற அந்த இனிஷியல் ஷூவை கலட்டினா தான் தெரியுமா? அந்த இனிஷியல் போட்டு ஷாக்ஸ் போடுற உன் பழக்கத்தை எப்படி அவ கரெக்டா சொன்னா? சோசியல் மீடியால உன் சாக்ஸ நீ போட்டோ எடுத்து போட்டு நான் பார்த்தது இல்ல பார்ல நீ செருப்ப சாக்ஸ கலட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப என்ன அர்த்தம்? நீ அவ கூட சந்தோஷமா இருந்திருக்க இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அடச்சி, ஏண்டி நான் என்ன பண்ணாதான் நீ நான் சொல்றத நம்புவ அப்படின்னு கேட்க, இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன். இவளோட போன்ல ஏதாவது ஆதாரம் இருக்கும்னு அவளோட போனை தேடுறதுக்காக பாடியை சுத்தி தடவிக்கிட்டு இருக்கா. அப்ப கவனிச்சா கீழே அந்த பாக்ஸ்ல ஓட்ட விழுந்ததுல அந்த ஓட்டைக்கு பக்கத்துல மொபைல் இருக்குதுங்க, இறந்து போனவளோட மொபைல். அதை அப்படியே காலாலேயே பிடிச்சு அந்த ஓட்டைக்குள்ள தள்ளி விட்டுட்டான். அப்போ இவன் தப்பு பண்ணிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அவ கவனிக்கல, பட் நாம கவனிச்சிட்டோம். அப்போ பயபுள்ள தப்பு பண்ணிருக்கான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பொண்டாட்டி, சரி அவ போன் கிடைக்கல, உன் போன் இருக்குல்ல, உன் போனை அப்படின்னு நம்ம ஹீரோவோட போனை வாங்கி பாக்குறா. மெசேஜ்ல பணம் கேட்டு மிரட்டி இருப்பான்ல, அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம போய் டெலிட் பண்ணிருப்பான். அதெல்லாம் டெலிட்டட் மெசேஜ்ல போய் உட்காந்துருக்கோம். டெலிட்டட் மெசேஜுக்குள்ள போய் அதெல்லாம் பாக்குறா. பணத்தை கேட்டு மிரட்டினதெல்லாம் நம்மால ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே, அதுதான் மெசேஜ்லயும் இருக்குது. அதான் சொன்னனே, நான் எதையும் மறைக்கலப்பா அப்படிங்கிறான். ஆனா பயபுள்ள இந்த மெசேஜுக்கெல்லாம் கீழே ஸ்டார்டிங்ல ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்கும், அதை அவன் கவனிக்கல. அதை நம்ம ஹீரோயின் கவனிச்சு அதை கிளிக் பண்ணி அது என்னன்னு கவனிக்கிறாங்க. வாய்ஸ் மட்டும் வரும். ஏன் அந்த வாய்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஏன் வாய்ஸ் இல்லப்பா, நான் இல்லப்பான்னுவான். அப்புறம் வீடியோவே ஓட ஆரம்பிக்குது. பைபிள்ல அந்த அம்மாக்கு முத்த மலையில கொடுத்து நினைச்சுக்கிட்டு இருக்கையில அவ கேப்பா, உன் கம்பெனில நிறைய பேருக்கு வேலை போச்சு, என்னென்னமோ ஆயி போச்சுல்ல, அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுவேல அப்படின்னு லைட்டா கேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னுவான். என்னப்பா உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போனாரே, அது உன்னை பாதிக்கலையான்னு கேட்கும்போது அவெல்லாம் ஒரு ஆளா, ஒண்ணுத்துக்கு உதவாதா உதவாக்குற, என் வேலையை திரும்ப கொடுன்னு என்கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன், இதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிறான். பரவாயில்லையே, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆம்பளை தான் போலயே அப்படின்னு அவ சொல்ல, ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னோட ஸ்ட்ராங்குக்கு வலிமைக்கு காரணம்னு சொல்லுவான். இவன் ரகசியமா போனை வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அது தெரியாம பயபுள்ள கண்ணா பின்னான்னு பேசி வச்சிருக்கு. ஃபுல்லாவா பாத்துட்டா. நம்ம பய இப்போ எதுக்குடி தேவையில்லாத இந்த பிரச்சனை, இப்போ நீ என்ன எதிர்பார்த்தியோ அதெல்லாம் நடந்துருச்சா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, உன் புலன் விசாரணை ஒரு முடிவுக்கு வந்துருச்சா, சரி தெரிஞ்சுக்கிட்ட, இதனால உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு கேக்குறான். ஏப்பா என் கண்ணை பார்த்து என் முன்னாடி எப்படி உன்னால பொய் சொல்ல முடிஞ்சது, அதுவும் திரும்ப திரும்ப, இவ மட்டும் தானா, இன்னும் பல பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு அடுத்து கேக்குறா. இதை பத்தி உனக்கு அக்கறை இல்லையான்னு கேட்க, இல்ல எனக்கு குடும்பம் குட்டின்னு இருக்கிறதுக்கு அக்கறை இருக்கு, ஆனா உன்னாலதான் எனக்கு ஒரு குடும்பத்தையோ குட்டியையோ கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவான். பார்த்தே விட்டுறான். அப்போ என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரையா அப்படின்னு அவ கேக்குறா. ஆமாங்கிறா. என்ன பண்ண சொல்ற, கடந்த 6 மாசமாவே நீ எனக்கு கம்பெனி கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பழியையும் இந்த அம்மா மேல தூக்கி போடுறான். நீ கம்பெனி கொடுத்திருந்தேன்னா நான் ஏன் இன்னொருத்திட்ட போறேன் அப்படிங்கிறப்ப கொண்டு போறான். ஏண்டா அப்புறம் மட்டும் உனக்கு வேண்டிய டைம் எடுத்துக்கோ, நான் பொறுமையா காத்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினையே, அதெல்லாம் அப்ப நடிப்பா அப்படின்னு கேக்குறான். எனக்கு புரியல, என்னால உனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி நீ யோசிக்க மாட்டியா, நீ சாதாரண டீச்சரு, நான் ஒரு கம்பெனிக்கே முதலாளி, நாம இருக்கிற அந்த பங்களா, நாம பயன்படுத்துற கார் இவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இதெல்லாம் உன் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத விஷயம்னு சொல்லும்போது, பாரா இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, பெரிய பெரிய பங்களாவோ சொகுசு காரோ இல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிடுறதோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்ல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, போதும் 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 நிறுத்தி எசக்க பசக்கா வார்த்தையை விட்டு அப்புறம் கஷ்டப்படாத. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உனக்கு எப்பவுமே சந்தோஷப்பட தெரியாது. ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு சாதாரண டீச்சர். என் வீட்டுல இருக்கிற ஒரு டாய்லெட்டோட மாதாந்திர பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் செலவுக்கு கூட உன் சம்பளம் பத்தாது. உன் இடம், உன் தகுதி, உன் தராதரம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவும் கேட்டுட்டா சும்மா இருப்பாளா, கட்டவாதத்துல திட்ட ஆரம்பிச்சிடறா. அவ்வளவுதான், இது சரிப்பட்டு வராது, இனிமே விவாகரத்து தான் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா சும்மா போக மாட்டேன்டி, பெருசா பணம், சொகுசு, காரு, பங்களா அப்படி இப்படின்னு சொன்னேன்ல, கம்பெனி இப்படின்னு சொன்னேன்ல, உன் பொண்டாட்டி நானு, எனக்கு நீ விவாகரத்து கொடுத்தா உன் ஒட்டுமொத்த சொத்துக்கள்லையும் சரி பாதி எனக்கு கொடுக்கணும், ஏன்னா அங்கெல்லாம் அதான் சட்டம். உடனே நம்மளு ஏன் ஏன் ஏன்
அவ்வளவு தூரம் போற? என்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட விவாகரத்து வாங்குறதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு நீ எவ்வளவு லட்சம் செலவு பண்ணணும் தெரியுமான்னு பக்கத்துல வராரா, தள்ளி போடா அப்படின்னு தள்ளி விடுவா. பார்த்தா பின்னாடி இருந்த ஓட்டல போய் விழுகிறான். ஐயோ காப்பாத்து அப்படிங்கிறான். கை தொங்கிட்டு இருந்தது. அடுத்து கீழே விழ போகும்போது அந்த கயரை புடிச்சிட்டான். இப்ப கயர்ல தொங்கிட்டு இருக்கிறான். காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறான். காப்பாத்திரின்னு கத்துறான். என்ன மட்டும் இப்ப அம்போன்னு விட்ட, நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு ஓ மேல பழி விழும். உன்னால தப்பிக்க முடியாது, உன் வாழ்க்கை முழுக்க நீ ஜெயில கிடக்கணும், என்ன காப்பாத்து அப்படின்னு சீன போடுறாரு. ஆனா அவன் என்ன பண்றான்னு பாருங்க. அந்த புது பொண்ணு செத்து போயிருந்தால அவளோட டெட் பாடி எடுத்து அவன் மேல தள்ளிவிட மொத்த வெயிட் அவன் மேல விழுகும் போது அவனால கயரை அதுக்கு மேலேயும் புடிச்சிட்டு இருக்க முடியல. அவளோட சேர்ந்து இவனும் கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு.